இந்த பழைய சோத்தை சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அட ஆமாங்க, இந்த வெயில் காலம் வந்துட்டாலே நிறைய பேர் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே உடல் சூடு தான். இந்த உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிப்ஸை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரியே நான் சொல்ற இந்த ஒரு டிப்ஸை நீங்க ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க உடல் சூடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சு போயிடும். இதுக்கு தேவையானது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்டுல வச்சிருக்கிற பழைய சோறு தான். ஏன்னா இப்ப நம்ம சாப்பிடணும்னாக்கா நமக்கு பிடிச்ச பொருளை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். ஆனா அதுவே இந்த பழைய சோறு மட்டும் ஒரு நாள் வெயிட் பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற அந்த பழைய சோத்தை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது. அதுவே இந்த பழைய சோத்து கூட கொஞ்சோண்டு தயிரை ஊத்தி 4 உப்பு கல்லு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கி அதை எடுத்து ஒரு சொம்புல ஊத்தி எடுத்து குடிச்சா மட்டும் போதும், நம்ம உடலுக்கு அவ்வளவு குளிர்ச்சியே தரும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில பேர் காலையில தூங்கி எஞ்ச உடனே வயிறு பயங்கரமா எரியும். அவங்க எல்லாமே இந்த பழைய சாதத்துல கிடைக்கிற நீராகாரத்தை குடிச்சாலே போதும், வயிற்று எரிச்சல் ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த பழைய சோத்துல நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் அதிகமா இருக்கு. அது நம்ம குடல் இயக்கத்தை சீராக்கி நம்ம உடம்புக்கு சுறுசுறுப்பை தருவதோடு நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாம பாத்துக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பழைய சோத்து கூட ஒரு சின்ன வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டாக்கா நம்ம ரத்தத்துல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சு போயிடும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பழைய சோத்தை அந்த காலத்துல இந்த தாத்தா பாட்டிங்களா சாப்பிட்டதாலதான் 70-80 வயசு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாவும் புத்துணர்ச்சியாவும் இருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பழைய சோறு சாப்பிடுறது பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கெல்லாம் அந்த பழைய சோத்தை சாப்பிடுறத விட அதுல இருக்கிற நீராகாரத்தை குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நானும் எங்க பசங்களும் வச்சிருந்த பழைய சோத்தை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.